கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இது சாலமோனுடைய தேவாலயத்தை குறித்த ஒரு வார்த்தை. அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்டபடியே மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அந்த வார்த்தை குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. இதனுடைய செய்தி என்னவென்றால், அந்த ஆலயத்தை அவன் கட்டின நேரத்துல அவன் செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். அங்கே 2 தூண்களை அவன் தேவாலயத்துக்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டினான். வலதுபுறமாக இருக்கிற அந்த தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறமான தூவுக்கு போவாஸ் என்றும் பெயர். செய்தியுடைய கருப்பொருள் என்னவென்றால், அந்த சாலமோன் நாட்டின அந்த ஆலயத்துல அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அதாவது 33 முழம் உயரமான 2 தூண்களையும் அடுத்தபடியாக உயரமான கும்பங்களை உண்டாக்கினான். என்னுடைய செய்தி என்னவென்றால், அந்த ஆலயத்துல 2 தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்று இடதுபுறத்தில் நாட்டினான். வலதுபுறத்தில் இருக்கிற அந்த தூணுக்கு பெயர் யாகீன், இடதுபுறத்தில் இருக்கிற தூணுக்கு பெயர் போவாஸ். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த 2 தூண்களுக்கும் ஒன்று அக்கினி ஸ்தம்பம், இன்னொன்று மேக ஸ்தம்பம் என்று வேதப்படியில் சொல்லுகிறார்கள். இங்கே நான் சொல்ல வேண்டிய அந்த கருத்து என்னவென்றால், தேவாலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் கர்த்தரை ஆராதிக்க வருகிற எல்லாரும் தேவ ஆலய அந்த மண்டபத்தில் பிரவேசிக்க வேண்டும். அவர்கள் இந்த 2 தூண்களின் வழியாகத்தான் பிரவேசிக்க வேண்டும். அதான் நாளின் செய்தி. அந்த 2 தூண்களும் ஆசாரியருக்கும் ஆராதிக்கிற ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய உபதேசம் என்று வேதப்பண்டியில் சொல்லுகிறார்கள். இந்த 2 தூண்களுமே 2 வித்தியாசமான சத்தியங்களை சொல்லுகிறது. கவனமாய் கேளுங்கள். அதுல ஒவ்வொரு அந்த தூண்கள் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஆலயமா வைத்திருக்கிறார். ஒரு சபைக்குள் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அந்த தூண்களின் வழியாக ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே உங்களையும் என்னையும் தூண்களாக, இதைத்தான் திருமண அநேக குறித்து சொல்லப்படும் போது அவர்கள் தூண்களாயிருந்தார்கள். பில்லர். இந்த தூண்கள் என்று சொல்லுகிறது. கவனியுங்கள். அதாவது அந்த தூணுடைய கருப்பொருள் என்னவென்றால், ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். கவனியுங்கள். நம்பர் 1 ஸ்ட்ரென்த், இன்னொன்று சப்போர்ட், இன்னொன்று ஸ்டெபிலைஸ். ஒரு விசுவாசியா ஆண்டவர் சபைக்குள் வைத்திருக்க நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த நீங்களும் நானும் அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு சபைக்குள் இருக்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, அவருடைய பில்லர் அவரை கேட்ட பில்லர் தூண்களா இருக்கிறீர்களா இல்லை வெட்டுக்கிளைகளா இருக்கிறீர்களா? இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போகிறீர்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அந்த தூண்களின் வழியாகத்தான் ஆராதிக்கிறவர்களும் ஆசாரியர்களும் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்படியானால் அந்த தூண்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானது! தூண்களுடைய தன்மை என்னவென்றால் ஸ்ட்ரென்த், அது பலப்படுத்துகிறது. 2வது தாங்குகிறது. 3வது உறுதிப்படுத்துகிறது. திரையில் பாருங்கள், ஸ்ட்ரென்த். 2வது சப்போர்ட். 3வது ஸ்டெபிலைஸ். அதாவது அதுதான் ஆதாரம். இன்றைக்கு ஆதாரமா இருக்க வேண்டிய அநேக விசுவாசிகள் முட்களா இருக்கிறார்கள். மிகுந்த வேதனை. பில்லர், they are became a caterpillar. ஒரு தூண்களா இருக்க வேண்டிய அநேக இன்றைக்கு விட்டுக்கிளைகளாய் சபையில மாறுகிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு சின்ன கேள்வி. நீண்ட கால சபைக்கு போகிறாய். உன்னால் அந்த சபைக்கு எந்த பலன் இருக்கிறது?
நீ சபைக்கு பலனுள்ள ஒரு விசுவாசியா இருக்கிறாயா, இல்லையில் பலவீனப்படுத்துகிற விசுவாசியா இருக்கிறாய? குற்றம் சொல்லி, முறுமுறுத்து, குறை சொல்லி ஊழியருடைய குடும்பங்களை, சக விசுவாசிகளை அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அந்த ஆலயத்துல ஒரு தூணாக நிறுத்தி இருக்கிறார். God has made you as a pillar. நான் ஆரம்பத்துல சொன்னேனே, அதனுடைய தன்மை என்னவென்றால், யாகீன் என்பதற்கு கர்த்தர் நிலைப்படுத்துகிறவர் என்ற அர்த்தம், யாகீன். அடுத்து போவாஸ் என்றால் கர்த்தருடைய பலன். திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறேன், யாகீன். அந்த தூணுக்கு ஒரு பெயர் யாகீன், அதாவது அலைபாய்கிற இதயத்தை நிலைப்படுத்துகிறவர். ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெங்தன். அன்பானவர்களே, உங்களுடைய சபையை நீங்க எப்படி நிலைப்படுத்திருக்கீங்களா, உருக்குலைச்சிருக்கீங்களா? நிறைய பேர் சபைக்குள்ள வருகிற காரணமே அடுத்தவர்களை கெடுக்க, அடுத்தவருடைய குடும்பங்களை கெடுக்க. ஒரு சின்ன கேள்வி, உங்களால் சபைக்கு வந்துள்ள எத்தனை பேர், சபை விட்டு போன எத்தனை பேர்? அந்த சபையில் இருக்கிற அந்த தூணுடைய முதல் பெயர் யாகீன், நிலைப்படுத்துகிறவர், கர்த்தர் நிலைப்படுத்துகிறவர். அன்புடைய பிள்ளையே, உன்னை நிலைப்படுத்துகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். சின்ன கேள்வி, I will strengthen the weak brother. சபையில் எல்லாரும் உண்டு, பலவீனமான மக்கள் உண்டு, பலமுள்ள மக்கள் உண்டு, ஆவிக்குரிய மக்கள் உண்டு, வளர்ச்சி அடையாத மக்கள் உண்டு. ஆனால் ஆவியாளருடைய நோக்கம் என்னவென்றால், be a support. ஊழியனுக்கு, சக விசுவாசிகளுக்கு ஜெபிக்க தெரியாது. உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் அவருக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற தெளிவு அவளுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு அவளுக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் பல துறைகளிலே தேர்ச்சி பெற்ற நபரா இருக்கலாம். பட் அன்று திரும்ப சொல்லுகிறேன், ஸ்ட்ரெங்தன் தி வீக் பிரதர். பலவீனமான பாத்திரங்களை பலப்படுத்துங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ஆலயத்தில் வைத்திருக்கிறார். யாகீன் அந்த வார்த்தைக்கு நிலைப்படுத்துகிறவர் என்ற அர்த்தம். அடுத்த வார்த்தை போவாஸ், கர்த்தர் பலன், கர்த்தருடைய பலன் என்ற அர்த்தம். என்பது பிள்ளையே, the reason why God has set you in the church. தேவன் உன்னை சபையில வைத்திருக்கிறது to support. உதவியா இருங்கள், உபத்திரமா இருக்காதிருங்கள். இன்றைக்கு அநேகர் உபத்திரமா தான் இருக்கிறாங்க. ஒரு போது என்ன சொல்லுகிறாரு, கீழ்ப்படிவதில்லை. They don't under authority. கவனியங்கள், ஆவிக்குரிய மாற்றமே ஒரு மனம் திரும்பி இருக்கிறார் என்றால் என்ன தெரியுமா? அதாவது அவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறாரே, அதுதான் மனம் திரும்புதல். இன்றைக்கு மனம் திரும்பல் சொல்றாங்க, ஆனா அந்த மனம் திரும்புதல் ஒரு போலியான ஒன்றா இருக்கிறது. கவனிங்கள், உண்மையாய் மனம் திரும்பினவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவான், ஊழியனுக்கு கீழ்ப்படிவான், ஊழியக்காரர் கீழ்ப்படிவான், ஆலயத்துல சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவான். நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன, அந்த பாஸ் ரொம்ப அதிகாரம் பண்றாரு. அன்பானவர்களே, 1 Corinthians 12 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனான சபையிலே அதாவது ஊழியங்கள், அதாவது அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குணமாக்க வரங்களையும் பின்பு ஆளுகைகளை ஏற்படுத்தினார். தமிழ் வேதத்துல ஆளுகை என்று எழுதியிருக்கிறது, ஆங்கில வேதத்துல அது கவர்மெண்ட் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் சபையில் ஒரு ஆளுகை உண்டு. அதற்காகத்தான் ஒரு மேய்ப்பன், அதற்காகத்தான் ஒரு சபை, அதற்காகத்தான் ஒரு சத்தியம், அதற்காகத்தான் ஒரு அமைப்பு. இன்னைக்கு நிறைய பேர் யாருமே கீழ்ப்படிவதில்லை. ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள் கூட கீழ்ப்படிவதில்லை. அவர் என்ன சொல்றது, நான் என்ன சொல்றேன் செய்யறது. யோசித்து பாருங்கள். சபையிலே திரும்ப சொல்கிற ஊழியர்களே, நீங்கள் ஒருவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்கள் சக விசுவாசிகள் கீழ்ப்படிய மாட்டார். ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க, நீங்க எந்த ஸ்தாபனத்தில் வேணுமா இருங்கள், அந்த ஊழியருக்கு அந்த தலைமைத்துவங்கள் கீழ்ப்படியாவிட்டால் காலப்போக்கில உங்கள் விசுவாசி உங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டார். அது சத்தியம், உண்மை. அதாவது உங்களை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், யாகீன், நிலைப்படுத்துகிறவர். அதுக்கு அர்த்தம் அலைபாய்கிற இதயத்தை நிலைப்படுத்துகிறாராம். சபைக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையே. சீபர் என்ற பெயருக்கு அர்த்தமே ஆற்றுமணல். அது எப்பெல்லாம் அந்த அலை அடிக்கிறது அந்த பக்கம் போயிடும். இந்த சீமோனை ஒரு கற்பாறையை கர்த்தர் மாற்றினார். போவாஸ், இன்றைக்கு அன்பானவே தேவ பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், போவாஸ் பலன். தேவன் உங்களை கொண்டு பலப்படுத்த விரும்புகிறார். ஊழியத்தை, சக விசுவாசியை, என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கணும், நான் ஆலயத்திலே ஒரு தூணாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அது அந்த ஆரம்பத்துல சொன்ன உறுதி,
ஸ்திரத்தன்மை. அது மட்டுமல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, அது தாங்கி பிடிக்கிறது. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஸ்ட்ரென்த், சப்போர்ட், ஸ்டெபிலைஸ். எப்படியெல்லாம் தாங்கி பிடிக்க முடியும் என்பதை உங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்னொரு கோணத்தில் பேச விரும்புகிறேன். அந்த இரண்டு தூண்களும், ஒன்று ஜபம், இன்னொன்று அன்பானவர்களே துதி. கவனிக்க வேண்டும். உங்கள் ஆலயத்தில் உங்களை எதற்கு வைத்திருக்கிறார்? துதிக்க வைத்திருக்கிறார். இரண்டாவது ஜெபிக்க வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த அந்த தூண் அது தன் பணியை ஒழுங்காக செய்கிறது. அதை யாரும் பாராட்டுவதில்லை, அதை யாரும் புகழ்வதில்லை, அதை யாரும் மெச்சிக்கொள்வதில்லை. ஆனால் அது யார் மெச்சிக்கொள்ளுதோ இல்லையோ, அந்த ஆலயத்தை, அந்த சாலமோன் ஆலயத்தை அந்த தூண்கள் தூக்கி பிடிக்கிறது. இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க, என்னை பாராட்ட வேண்டும், என் பெயர் வர வேண்டும், என் பெயர் சொல்லப்பட வேண்டும். இல்லை, தேவையே இல்லை. உங்கள் பேர் சொன்னாலும் பரவாயில்லை, சொல்லப்படாவிட்டாலும் பரவாயில்லை. நிறைய பிரச்சனை அதுதான். என் பேரை சொல்லல, என்னுடைய எனக்கு காட்டல, டசன்ட் மேட்டர். அந்த தூண் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் உள்ளே வருகிறார்கள் இந்த ஆலயத்தை காக்க, இந்த துதிக்க, ஜெபிக்க. அத்தனை பேருக்கும் இந்த தூண் தான் அன்பானுடைய ஸ்ட்ரென்த், சப்போர்ட், ஸ்டெபிலைஸ். அதாவது இப்படி சொன்னால் புரியும். அந்த தூண் தன்னையே அர்ப்பணித்து விட்டது அந்த ஆலயத்திற்கு. இன்னைக்கு சின்ன கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த இடம் மாறி போயிடுறாங்க. அவங்க அடுத்த சபை, அங்கேயே அவர் பெரிய, இங்க அசிஸ்டண்டா இருக்கிறார், அங்க அசிஸ்டன்ட் ஆயிடுறாரு. அவருக்கு அங்கே ஒரு திறந்த வாசல், அங்கே ஒரு பெரிய வாய்ப்பு வந்தவுடனே அவருக்கு மைக் கொடுக்குறாங்க. ஒருவேளை அசிஸ்டன்ட் பாஸ்டரோட மாறிடுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியம் இருக்கத்தான் செய்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் அந்த உங்களை வைத்திருக்கிற நோக்கமே திரையில் பாருங்கள். ஒன்று பவர், அநேகருக்கு வல்லமை கொடுக்க, அநேகருக்கு வாழ்வு கொடுக்க, அநேகரை தாங்க, அநேகரை உயர்த்த வைத்த. திரும்ப சொல்கிறேன், முட்களாய் இருக்க வேண்டாம், தூண்களாயிருங்கள். இன்னைக்கு நான் அடிக்கடி நினைப்பேன், இப்படி நான் யோசிப்பது உண்டு. நான் இப்படி ஜெபித்திருக்கிறேன் பல முறை. ஆண்டவரே, நான் எந்த தவறுமே பண்ணலையே, நான் ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். சொல்லிக்கொள்ள அளவுக்கு நிறைய பேரோட சாட்சி கேட்டீங்கன்னா, குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இப்படி நிறைய சிறைச்சாலைக்கு போய் வந்தவங்க எல்லாம் ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் இருந்தே, எந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகாத ஒரு வாழ்க்கை. அது தேவ கிருபை, அது என்னுடைய பெற்றோருடைய வளர்ப்பு. அவங்களும் எந்த தீய பழக்கத்தை அடிமையாகாதவங்க, திரைப்படம் கூட பார்க்காதவங்க, டிவி கூட பார்க்காதவங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நான் அடிக்கடி கேட்பேன், ஏன் ஆண்டவரே இவரை எனக்கு விசுவாசியா கொடுத்துருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் முட்களாய் இருக்க வேண்டாம், உங்கள் திருச்சபைக்கு தூண்களாயிருங்கள், முட்களாய் இல்ல, ஆதாரமாயிருங்கள், தாங்குங்கள். அந்த தூண் அன்பருடைய தனக்காக இதையும் செய்யலையே. ஆரம்பத்துல சொன்னேன், அதை யாரும் பாராட்டுவதில்லை, அதை யாரும் புகழ்வதில்லை, ஆனால் தன் பணியை ஒழுங்காய் செய்கிறது. எனவே ரெண்டு காரியங்களை நீங்கள் செய்யும்படி அன்பை கேட்கிறேன். இந்த தூணுடைய பணி என்னவென்றால், 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், தாவீதுடைய வாழ்க்கையில இதை நாம் பார்க்கிறோம். அந்தி சந்தி மத்தியானங்களிலே நான் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறேன். பாருங்கள், அந்தி சந்தி மத்தியானம், அவருடைய வாழ்க்கை ரெண்டு காரியங்களை பார்க்கலாம். அதே வேளையில 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனத்தில அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் அவருடைய இரக்கங்களை புகழ்வேன். 119, 164 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். பாருங்களேன், 3 தரம் ஜெபிக்கிறாராம், 7 தரம் துதிக்கிறாராம். எத்தனை அருமையான வாழ்க்கை! அதுதான் ஆண்டு உங்களுக்கு எனக்கு எதிர்பார்க்கிற ஒன்று. பி எ பில்லர், டோன்ட் பி எ கேட்டர்பில்லர். கவனிங்கள். ஆனால் பவுலடியான் இவர்களை மிஞ்சி விட்டார். அவருடைய ஜெபங்களும் அவருடைய துதிகளும் தனக்காக அல்ல. அவர் சொல்லுகிறார், நாள்தோறும் சபை குறித்த வேதனை, சபை குறித்த பாரம் என்னை நெருக்கி ஏவுகிறது. வாசித்து பாருங்கள், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவருடைய செய்தியில தேவன் அவருடைய சொல்லி முடியாத ஈவுகள்,
அதுல அந்த ஈவுகள் யார் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த சபையாரை சொல்லுகிறார், கொரிந்து சபையாரை. தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகள், தேவன் தந்த வெற்றி. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை என்னை தேவன் வைத்திருக்கிற நோக்கமே துதிக்கத்தான். பாட்டெல்லாம் பாடுறோம், துதிக்கத்தான் என்ன படைச்சார் ஆண்டவர். ஆமன்பானவர்களே, இந்த ஆலயத்துல தூண்களாயிருங்கள். அநேகரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் பவுலும் பர்னபாவும் தூண்களாயிருந்தார்கள். கேபா எனப்பட்ட ஒரு மனிதன் தூணாயிருந்தார். இன்னைக்கு ஊழியத்தை தாங்கி பிடிக்கிற மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்பை கேட்கிறேன். அதாவது ஒரு 6 குறிப்புகளை சொல்கிறேன். பி ஹெல்த்ஃபுல், ஹெல்த்ஃபுல், ஆரோக்கியமான விசுவாசியாயிரு. அடுத்தவர்களை ஆரோக்கியம் உள்ளவனாய் மாற்று. அதுக்கு புரிய நினைக்கிறேன். ஜெபிக்க தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது. சில பேர் பாருங்க, சபைக்கு வந்து அடுத்த நிமிஷத்துல தூக்கம். They are not healthy Christian. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இத்தனை ஆண்டுகள் சபைக்கு போயும் வளர்ச்சியே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பி ஹெல்தி, ஒரு ஆரோக்கியமான விசுவாசியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, பி ஹெல்ப்ஃபுல், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு விசுவாசியாய். முதலாவது சொன்னேன், ஆரோக்கியமான விசுவாசி. பி ஹெல்தி கிறிஸ்டியன், ஆரோக்கியம் என்றவர்களாய். ஆரோக்கியமான வசனம். இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சின்ன கண்டிப்பு, ஒரு சின்ன அவளை திருத்தும் போது அதை கேட்டுக்கொள்ள மனதில்லை. நீ செய்யும் காரியம் தவறு, நீ போகும் பாதை தவறு, உன் வாழ்க்கை சரியில்லை, உன்னுடைய இது சரியில்லை. அடுத்த நிமிஷமே retaliated, எதிர்வினை ஆற்றுகிறார்கள். பிகாஸ் they are not healthy. அதாவது அடிக்கடி ஆரோக்கியமான உபதேசத்தை, இன்னைக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவர்களும் குறைவு, அதை கேட்கிறவர்களும் குறைவு. பி a healthy Christian. இரண்டாவது, பி a helpful Christian, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறார். சொல்ல பணத்துல இல்ல, ஜெபத்தினால். எல்லாரும் எல்லாமே இருக்க முடியாது. அடிக்கடி சொல்லும், பலவினரை தாங்குங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். எல்லாருமே பலமுள்ள இருக்க முடியாது. உங்களை போல மற்ற இருக்க முடியாது, என்னை போல் நீங்கள் இருக்க முடியாது. ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம். ஒரே குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பலமுள்ளா இருக்கிறார்கள் ஆவியிலே, கணவன் பலவீனமா இருக்கிறார். சில குடும்பங்களிலே கணவன் பலமுள்ளவரா இருக்கிறார், மனைவி பலவீனமா இருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டு சொல்கிற வார்த்தை பி ஹெல்ப்ஃபுல். அடுத்து நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, நான் சொல்லுவது எம்பவர், அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துங்கள். எம்பவர், அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துங்க. சொல்லுங்க, கருத்துக்களை பயன்படுத்துவார். ஒரு தவறு பண்ணிருக்கலாம், பரவாயில்லை. எம்பவர் என்றால் அடுத்தவர்களை ஊக்குவியுங்கள். துணிலா இருக்க வேண்டுமானால் பி ஹெல்தி மேன். இரண்டாவது, பி ஏ ஹெல்ப்ஃபுல் மேன். மூன்றாவது, பி ஏ எம்பவர் மேன். அடுத்தவர்களை முடிஞ்ச அளவுக்கு, எம்பவர் என்ற வார்த்தை இன்க்ரீஸ் your influence. உங்களுக்குள் இருக்கிற அந்த திறமைகளை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டா என்ன பண்றது? இல்லை என்பவர்களே, தேவன் உங்களை அழைத்திருப்பாரானால் no man can compete you. உங்களை யாரும் அந்த இடத்துல இருந்து கீழே தள்ள முடியாது. எம்பவர் என்ற வார்த்தைக்கு இன்க்ரீஸ், அவளை இன்னும். நான் இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன்னு சொன்னால் என்னை சில பேர் உற்சாகப்படுத்தினாங்க, பேசுங்க, பண்ணுங்க, உங்களால முடியும். நான் ஒரு இளைஞர் கல்லூரி படித்த ஒரு நபர் அல்ல, அல்லாவிட்டால் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்தவரும் அல்ல. God empowers. அதேபோல என்னோடு கூட இருந்த அநேகர் எனக்கு உற்சாகப்படுத்தினார்கள், அவளுக்காக நன்றி சொல்லுகிறேன். அடுத்தபடியாக எக்ஸ்பேண்ட், முடிந்த அளவுக்கு அந்தவளே அடுத்தவர்களை எக்ஸ்பேண்ட் யுவர் விஷன், உங்கள் தரிசனங்களை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தந்த தரிசனம், தேவன் தந்த வார்த்தை. எனவேதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்க்கிறதோ இல்லையோ வார்த்தையை பேசுங்கள். டோன்ட் கிவ் அப். அதுக்காக மேடை வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் 3 காரணம் சொன்னேன். பி ஏ ஹெல்தி கிறிஸ்டியன், பி ஏ ஹெல்ப்ஃபுல் கிறிஸ்டியன், பி ஏ எம்பவர் கிறிஸ்டியன், பி ஏ எக்ஸ்பேண்டிங் கிறிஸ்டியன். அடுத்தவர்களை தரிசனங்களை விரிவாக்குங்கள். நிறைய பேர் அதுல அவங்களுடைய தரிசனத்தை குலைப்பதற்கு உன்னால முடியாது, உனக்கு என்ன தெரியும், நீ போய் தூரம் உட்காரு. Don't say like that. Always empower the people.
ஹெல்பிங் த பீப்புள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்க எக்ஸ்பிரஸ் யுவர் விஷன். ஒரு தரிசனங்களை சொல்லுங்க, அவங்கள சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. எக்ஸ்பேண்ட் உங்களுடைய கிருபைகளை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அது உங்களுக்கு மட்டும்தான் இல்லை, கிருபை தேவன் பகிர்ந்து கொடுத்த கிருபை. அந்த கிருபையை எல்லாருக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஆவியிலே அவர்களுக்காக ஜெபியுங்கள். சப்போர்ட் இந்த கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-4. ஏனெனில் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். பாருங்கள், எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கு என்று வெளியரங்கமா இருக்கிறது. மையினாலும் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலையினாலும் இருதயங்களாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை படிக்கிற கேளுங்கள். எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபங்கள். நீங்க சொல்ல முடியுமா? என்னால் இவர் உண்டானார். அது பெருமை, அது பெருமை அல்ல. எக்ஸ்பேண்ட் யுவர் மினிஸ்ட்ரி. இரண்டாவது, சப்போர்ட். அடுத்து சொல்ல நம்புகிறேன், சப்போர்ட் த broken and grieved and suffering people. உடைந்து போன உருக்குலைந்த பிள்ளைகளை உருவாக்குங்கள். சப்போர்ட். முதல்ல சொன்னேன், broken people, grieved people, suffering people. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. உடைக்கப்பட்ட உள்ளங்கள் ஏராளம். அன்பானது பிள்ளைகளே, உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுங்கள். முதலாவது, சப்போர்ட் இன் தி ஸ்பிரிட். சப்போர்ட் தி சிக். வியாதி உள்ளவர்களை தாங்குங்கள். அடிக்கடி இந்த வசனம் சொல்லி யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15. இதைத்தான் ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். 13, 14. நீங்கள் சுஸ்தம் அடையும் படிக்கை ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலமுள்ளவனா இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர். 14 கூட, துன்பப்பட்டால் ஜெபியுங்கள். மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடல ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், சப்போர்ட் இன் தி ஸ்பிரிட், சப்போர்ட் தி சிக் பீப்புள், சப்போர்ட் பீப்புள் who are sitting. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், சிட்டிங், நிகழ்ந்த கைகள், தளர்ந்து போன முழங்கால்கள், ஓட பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை. 12 நிகழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால், முடமாயிருக்கிறதும் பிசகி போனதை சுஸ்தமாக்குங்கள். சப்போர்ட் தி சிக் பீப்புள். நான் சொல்லுற எழுத்தின்படி மட்டுமல்ல, ஆவியின்படியும். திரும்ப சொல்லுகிறேன், நிகழ்ந்த கைகள், தளர்ந்த முழங்கால், நிமிர்த்துங்கள். முடமாயிருக்கிறவர்களை அவர்களை சுஸ்தப்படுத்துங்கள். உங்கள் பாதங்களை வழிகளை செவைப்படுத்துங்கள். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், சப்போர்ட் த சிக் பீப்புள், சப்போர்ட் த சிட்டிங் பீப்புள். கடைசியாக, சப்போர்ட் த ஸ்டாகரிங். தள்ளாடுகிற மக்கள் ஏராளம், கலந்து போன மக்கள் ஏராளம், நின்று விட்ட மக்கள் ஏராளம், சோர்ந்து போன மக்கள் ஏராளம். முடிந்த அளவுக்கு ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை தூண்களாய் வைத்திருக்கிறீர். நாங்கள் தூண்களாய் ஆண்டவருக்கு என்று வாழ கேட்டது போல சப்போர்ட்டிங் தி பீப்புள். ஆண்டவரை ஜனங்களுக்கு உதவியா இருக்க, ஜனங்களுக்கு ஆதாரமா இருக்க, ஜனங்களை ஸ்திரப்படுத்த, ஜனங்களை உறுதிப்படுத்த எங்களையும் கிருபைதாரும். ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை முட்களாய் அல்ல, தூண்களாய் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். உம்மை பாடாமல் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை
ஜீவன் உள்ளவரும் ஜீவன் தந்தவரும் சேதமொன்றும் சேரா என்னை காப்பவரும் ஜீவன் உள்ளவரும் ஜீவன் தந்தவரும் ஜீவன் ஒன்றும் சேரா என்னை காப்பவரும் உம்மை பாடாமல் யாரை பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன் உம்மை உள்ளவரும் நன்மை கூறவரும் செம் கண்களினை கூடா என்னை காப்பவரும் உண்மை உள்ளவரும் நன்மை செய்தவரும் கண்களினை கூடா என்னை காப்பவரும் உம்மை பாடாமல் யாரை பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன் ஹல்லேலூயா 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 அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.